ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போட் நெக்ல ஒரு நெக் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போறோம். போட் நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு கேன்வாஸ்ல வந்து வரைஞ்சு எடுத்துக்கணும். அந்த பேப்பர் பேட்டர்ன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு அத வச்சு தான் நம்ம கேன்வாஸ்ல வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணிட்டு அந்த நெக் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து ஒரு 2 இன்ச் வந்து கீழ வந்துட்டு நம்ம வந்து வரைஞ்சு ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஒரு அட்டையில வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு இந்த ஷேப்ப வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு தள்ளி தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ இதோட ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.75 இன்ச் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, அதிலிருந்து அந்த கார்ட்போர்ட் வச்சு நம்ம குட்டியா அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிட்டு திரும்ப 0.75 இன்ச் வச்சு திரும்ப வந்து அதே மாதிரி அந்த கார்ட்போர்ட் வச்சு மார்க் பண்ணிட்டு, இதே மாதிரி ஃபுல்லா நெக் ஷேப் போட் நெக்கோட ஷேப் வந்து ஃபுல்லா ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். போட்டு வச்சுட்டு, நம்ம இந்த நெக்க வந்துட்டு கேன்வாஸ வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து வச்சு எப்பவும் வந்து நம்ம அயர்ன் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த எட்ஜஸ வந்துட்டு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துறணும் நீட்டா. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர வந்து மார்க் பண்ணிட்டு, கேன்வாஸ்லயே சென்டர் மார்க் பண்ணி 2யும் ஒன்றிச்சு இந்த மாதிரி கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம அந்த சென்டர வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட்டு சென்டர்ல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நெக் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா? ஸோ அத வந்துட்டு இந்த மாதிரி நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஷேப்ப வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் அந்த நெக்கோட ஷேப்புக்கு. இப்போ இந்த நெக் ஷேப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா, த்ரெட்டை வந்து நம்ம கோக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பீட்ஸ் வந்து கோக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நெக் ஷேப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அலவன்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணால் தான் வந்து ஃபோல்டை வந்து நம்ம திருப்ப முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து அந்த கிராஸாக நம்ம வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணிவிட்டு
இப்போ இத டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ இத வந்துட்டு உங்ககிட்ட என்ன டூல்ஸ் இந்த மாதிரி தின்னா இருக்கோ, ஸோ அத வச்சு டர்ன் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் வந்துட்டு நம்ம சீம் ரிப்பர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இத வச்சுட்டு கார்னர்ஸ் மட்டும் நம்ம வந்து அந்த சீம் ரிப்பர் வச்சு எட்ஜஸ் எடுத்து விட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு நீட்டா வந்து வந்துரும். இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ அத வந்து நம்ம சுத்தி வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் வந்து பண்ணி நீட்டா வந்துருச்சு. ஸோ இத வந்து அந்த ஹோல் மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டோம். அத ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி உல்லன் த்ரெட்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்றதுக்காக உல்லன் த்ரெட்ட வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கோர்த்து அந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த நெக்கோட ஃபினிஷிங் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்து கோர்த்து எடுத்துட்டே வரேன். ஃபைனலா இந்த மாதிரி ஃபுல்லா கோர்த்து முடிச்சுட்டு, நம்ம வந்து நாட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணக்கூடாது. ஃபினிஷ் பண்ணாம நம்ம பேப்பர் பேட்டர்ன் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன வச்சு நம்ம நெக்கோட ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நெக் ஷேப் வந்து நம்ம த்ரெட்ல கோர்த்ததுனால உங்களுக்கு நெருக்கமாகி இருக்கும் நெக்கு. ஸோ அத வந்து பேப்பர் வச்சு கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். ஃபைனலா லுக் இதுதான். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.